நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில போடப்பட்டிருக்கக்கூடிய இந்த சீஸ் ஃபயர் டீல் அதை பற்றிய முழு விவரங்களும் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இந்த டீல் இஸ்ரேலுக்கு ஒரு பேக் ஃபயரா, அவங்களுடைய தோல்வியை குறிக்குமா, ட்ரம்ப்புக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியா, ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனத்துக்கு கிடைத்த வெற்றியாக உலகம் முழுவதும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்களே அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது? அப்போது தோல்வி முகத்தோடு இருக்கக்கூடிய நெதன்யாகு அடுத்த கட்டமாக எங்கே போய் பாய போகிறாரு? அது ஈரானா, ஹவுதியா, சிரியாவா? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இது எல்லாத்தையும் தாண்டி ஹவுதிகளை அடக்கிறதுக்கு அமெரிக்காவால் முடியலை. அதனால் எகிப்தை விட்டு ஹவுதிகளை எப்படி பாடாய்படுத்துவதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சரி, இந்த சீஸ் ஃபயர் டீல் வந்து 3 ஃபேஸாக நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி இஸ்ரேலும் ஹமாஸும் போரை நிறுத்துவார்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி. 47,000 மக்கள் வந்து இது வரைக்கும் பாலஸ்தீனத்தில் இறந்து போயிருக்காங்க. ஸோ இன்னமும் வந்து நார்த் கசா, சவுத் கசா சைடில் தொடர்ச்சியாக போர் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயம். இதன் காரணமாக லாஸ்ட் 24 ஹவர்ஸில் மட்டும் 35 பாலஸ்தீனியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்போது இஸ்ரேல் எப்படி வந்து சிரியாவை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்தாங்களோ, லெபனானை விட்டு வெளியில் வந்தாங்களோ, அது மாதிரியான சீஸ் ஃபயர் டீலுக்கு அவங்க சம்மதம் தெரிவித்து ஹமாஸோடு போர் நிறுத்திட்டு வெளியில் வருவாங்களான்னு கேட்டால் இப்போ இந்த இடம் தான் கொஸ்டின் மார்க் ஆகியிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் அந்த ஃபஸ்ட் ஃபேஸில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது, ஒரு 50 பாலஸ்தீனியர்களை நாங்கள் விடுதலை செய்யும் போது ஒரு ஹோஸ்டேஜை ரிலீஸ் பண்ணணும். அதாவது 5 ஹோஸ்டேஜுக்கு 250 அந்த பாலஸ்தீன நபர்களை, கைது செய்த நபர்களை விடுதலை செய்வோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் 42 நாட்கள் வந்து சீஸ் ஃபயர் டீலுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க ஹமாஸும் இஸ்ரேலும். ஸோ ஜஸ்ட் 42 டேஸ் தானா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் இருக்கும். பட் இது ரொம்ப பெரிய அளவிலான சாதனையாக அமெரிக்கா கொண்டாடிக்கிட்டு இருக்கு. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. செகண்ட் ஃபேஸில் வந்து அவங்க செய்யக்கூடிய விஷயம் 600 ட்ரக்கை வந்து எகிப்து வழியாக உள்ளே விட்டுறதுக்கு இஸ்ரேல் சம்மதம் தெரிவிப்பாங்க அப்படின்னு முழுக்க ஃபிலாடெல்ஃபி காரிடாரை தன்னுடைய வசம் எடுத்துக்கிறதுக்கான எல்லா வேலைகளையுமே நெதன்யாகு செஞ்சுட்டாரு. ஸோ இந்த டீலும் வந்து ஹமாஸ் வந்து ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாலஸ்தீனத்தினுடைய 14 கிலோமீட்டர்ஸ் இனிமேல் நிரந்தரமாக யாருக்கிட்ட இருக்கும்னா இஸ்ரேல்கிட்ட இருக்கும். அதற்கு பிறகு வந்து மீதம் இருக்கக்கூடிய நபர்களையும் விடுதலை செய்யணும் அப்படிங்கிற ரெக்வஸ்ட்டை பாலஸ்தீன் சைடில் இருந்து ஹமாஸ் சார்பாக வைக்கிறாங்க. இதுக்கு இஸ்ரேல் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க அமெரிக்காவினுடைய நெருக்கடி காரணமாக. 3வது ஃபேஸில் அடுத்து 3 வருஷத்துலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே வீடுகளை கட்டி கொடுப்பதற்கான வேலைகளை செய்ய போகிறாங்க. இது எல்லாமே செஞ்சது ட்ரம்ப்பினுடைய சாதனை அப்படின்னு இப்போ இன்றைக்கி அமெரிக்கா முழுவதும் பரவலாக பேசுபொருளாக மாறி இருக்குது. காரணம் என்னென்னா, பைடன் வந்து கமலா ஹாரிஸோடையும் அந்த ஃபாரின் மினிஸ்டரோடையும் உட்காந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாங்க. அப்போ அந்த இன்டர்வியூவில் வந்து கொடுக்கும்போது வந்து ட்ரம்ப் வந்து இந்த சீஸ் ஃபயர் டீலுக்கு பெரிதும் உதவியதால் நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு பைடன் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு. அது மட்டுமல்ல, ட்ரம்ப்பால் மட்டும்தான் இது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு நல்ல காமெடி அப்படின்னு சொல்லிட்டு பைடன் நகன்ற காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த 15 மந்த் வார் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 நாட்களுக்கு மேலே நடந்து வரக்கூடிய இந்த போரில் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீஸ் ஃபயர் டீல் வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. மறுபடியும் ஹோஸ்டேஜினுடைய விடுதலை நடக்கும். அந்த காட்சிகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஹமாஸை பார்த்து அந்த ஹோஸ்டேஜ் வந்து டாட்டா காமிச்சிட்டு போகக்கூடிய நிகழ்வுகள், அதை வைத்து பேசுபொருளாக மாறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நிறையா இருக்கும். சரி, நெதன்யாகு இந்த போர் நிறுத்தத்தை பற்றி அவர் ஏதாவது சொல்கிறாரா அப்படின்னு கேட்டால், நெதன்யாகு இந்த போர் நிறுத்தம் அப்படிங்கிறது நிரந்தரமானது கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் இது இஸ்ரேலுக்கு நாட் ஹாப்பி அப்படிங்கிறது தெரியுது. ஹமாஸ் சைடில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கலீல் அல் ஹயா அவர் வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸர். ஸோ அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இது வந்து யூத அரசுக்கான தோல்வியாக நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு ஹமாஸ் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ஒப்பந்தம் ஆகுது அப்படின்னாலே அது வந்து இஸ்ரேலுக்கான பேக் ஃபயர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SIGINT இந்த ஸ்பை கப்பல் யாரோடது அப்படின்னா ஈரானுக்கு சொந்தமான கப்பல். அந்த கப்பல் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் மற்றும் பல நாடுகளில் வந்து மிடில் ஈஸ்ட் ஏரியாவில்
நாடுகளை கண்காணிப்பதற்காக வந்து உளவு கப்பல் அனுப்பிச்சிருக்காங்க. இது வந்து டாஸ்னிம் அப்படிங்கிற நியூஸ் ஏஜென்சி இந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. எப்படி வந்து கருங்கடல் பகுதியிலையும் பால்டிக் பகுதியிலையும் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு பெரிய சதி நடக்குதோ அதே மாதிரி ஈரானுக்கு எதிரான சதி நடக்குது. ஸோ அந்த சதியை முறியடிப்பதற்காக ஒரு ஸ்பை ஷிப்பு வந்து பெரிய அளவில் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இப்படிப்பட்ட நிலையில் ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கார். ஜனவரி மாதம் 20 ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்க போகிறாங்க. இந்த பதவியேற்பு விழாவுக்கு முன்னதாக ட்ரம்ப் கொல்லப்படலாம்ங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. ஆனால் எக்காரணத்திலையும் எந்த காலகட்டத்திலையும் ஈரான் ட்ரம்ப்பை கொல்ல முயற்சிக்கவில்லை, முயற்சிக்கவும் மாட்டோம்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ தான் சைடு எந்த தப்புமே இல்லை அப்படிங்கிறத இப்போ ஈரான் வந்து உலக நாடுகளுக்கு பகிரங்கமாக அறிவிப்பாவை கொடுத்துருக்காங்க. ஹாரி எஸ் ட்ரூமன் இந்த கப்பல் மீது இப்போ 6வது முறையாக போர்க்கப்பல் மீது 6வது முறையாக ஹவுதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அமெரிக்கா இதை எதிர்பார்க்கவே இல்லை. சற்றும் எதிர்பாராமல் அவர்கள் நடத்தியிருந்த தாக்குதலை, ஹவுதிகள் நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதலை ஒரு போர்க்கப்பலை சமாளிக்க முடியாமல் திண்டாடி வருவது ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயம்தான். அமெரிக்காவால் கலிஃபோர்னியா மாதிரியான ஃபயர் அணைக்க முடியாததுனால அவங்க மிசைல் தயாரிக்கிறோம், கண்டமிட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணைகளாக ஏவ போகிறோம், எலான் மஸ்க் மாதிரியான நபர்கள் வந்து பூமியை தாண்டி வேறொரு இடத்துல வாழ்வதற்கான வாய்ப்பை உருவாக்க போகிறோம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு சொர்க்க பூமியாக இருக்கக்கூடிய ஒரு நம்ம பூமியை பாதுகாக்கிறதுக்கு, அதுவும் சொந்த நாட்டு மக்களையே பாதுகாப்பதற்கு வக்கற்ற ஒரு நிலையில் அமெரிக்கா இருப்பது வேதனைக்குரியதுங்கிறத நம்ம தொடர்ச்சியாக சொல்லி வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக ஒரு ஃபயர் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை தடுக்கிறதுக்கு முடியல. ஆனால் இஸ்ரேல் போகிற வாலண்டியராக ஒரு 15 மாதம் நடத்துறதுக்கு இன்னொரு நாடுக்கு ஆயுதம் கொடுக்கறதுக்கு மட்டும் அமெரிக்காவால் முடியுது அப்படின்னா அமெரிக்க மக்கள் மீது அமெரிக்க அரசுக்கு அக்கறை இல்லைங்கிறது மட்டும் இதன் மூலியமாக புரியுது. சும்மா தானே இருக்கும், சரி சிரியா மீதாவது போர் தொடுப்போம் அப்படின்னு சிரியா மீது இப்போ அட்டாக் ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேல். இதனால் 3 பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்க. ஸோ ஹச்டிஎஸ் குழு இதை அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது வருந்தத்தக்கது. ஹமாஸோட இஸ்ரேல் செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தத்துக்கு முழுமுதற் காரணம் ட்ரம்ப் தான் அப்படிங்கிறாங்க. ஸோ ட்ரம்ப்பை வந்து எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் சொல்கிறாரு இது வந்து ஒரு எப்பிக் சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்கிறாரு. சவுதி அரேபியா இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. ஸோ ட்ரம்ப்புக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு சும்மா இருக்க முடியாமல் இஸ்ரேல் வந்து பக்கத்து நாடுகளை வம்புக்கு இழுக்கிறதுங்கிறது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பெரிய திட்டத்தை இஸ்ரேல் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஈரான் தாக்க போகிறாங்க, ட்ரூ ப்ராமிஸ் 3 பற்றி பெரிய அளவில் பேசிகிட்டு இருந்தோம். பட் ஈரான் சத்தமே இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாதன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஈரானுடைய நியூக்ளியர் சைட் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஒரு எச்சரிக்கை வந்து இப்போ கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. இதை பார்த்து ஈரான் வந்து உலக நாடுகளுக்கு தூது போகிறாங்க. இப்படிப்பட்ட தாக்குதலாம் இஸ்ரேல் செஞ்சாங்கன்னா இது ரொம்ப ஆபத்தானது. ஸோ எங்களுடைய நியூக்ளியர் சைட் மீது அவங்க தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படிங்கிறத உலக நாடுகளுக்கு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இஸ்ரேல் அப்படிங்கிறது சும்மா இருக்க முடியாமல் ஹமாஸுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செஞ்சுவிட்டு இப்போ ஈரானோடு போர் புரின்றதுக்கான எல்லா வேலையும் செய்கிறாங்க. இன்னொரு புறம் என்னென்னா சூயஸ் கால்வாய் இதை பாதுகாக்கிறதுக்கான பெரு வேலை செய்ய முடியலன்னு சொல்லிட்டு எகிப்து தன்னுடைய வர்த்தகம் முழுவதும் இழந்துருச்சு. இதன் காரணமாக எகிப்துக்கு ஏகப்பட்ட நஷ்டம். இதற்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா செங்கடல் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹவுதிகள். ஸோ அப்போது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிறதுலாம் இன்னொரு பக்கம். பட் என்னுடைய நண்பனாக இருந்து நீ இப்போ எதிரியாக மாறிட்ட அப்படின்னு இப்போது ஹவுதிகள் மீது அட்டாக்கை தொடங்க போகிறாங்க எகிப்து. ஸோ எகிப்துக்கிட்ட பெரிய அளவில் போர் விமானங்கள் அந்த மாதிரியான இருக்கா அப்படின்னு கேட்டால் அதை ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் எகிப்துக்கிட்ட கம்மி தான். பட் வந்து அமெரிக்கா எகிப்துக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஹவுதிகளை எளிமையாக எகிப்திலிருந்து தாக்குவதற்கான வாய்ப்பு அமெரிக்காவுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்கா ஹவுதிகளோடு போரை தொடங்க போகுதா அப்படிங்கிற கேள்வி, அதற்கு எகிப்து உறுதுணையாக இருக்க போகுதா அப்படிங்கிற அச்சமும் இப்போது பெரிய அளவில் மிடில் ஈஸ்ட்டில் பேசுபொருளாக மாறி இருக்கு. தொடர்ச்சியாக இந்த சீஸ் ஃபயர் ரிலேட்டடான அடியில் ஃபஸ்ட்டு தமிழ் மீடியாக்களுக்கு நம்ம தான் சொல்லியிருந்தோம். அதில் முந்தி சொன்னது நம்ம தான். 2 நாளைக்கு முன்னாடியே அந்த சீஸ் ஃபயருடைய 3 ஃபேஸையும் சொல்லியிருந்தேன். இப்போவும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இது வந்து வெறுமனை வந்து ஒரு 1 மந்த்தை கிராஸ் பண்ணி இது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரில. இஸ்ரேலை பொறுத்தளவில் இன்னும் அந்த படைகள் வந்து வெளியிலையும் வரல. இது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். ட்ரம்பினுடைய அந்த பதவியேற்பு விழா முழுமையாக நடந்து முடிகிறதுக்குள்ளே இது எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். நெதன்யாவுக்கு அழைப்பும் கொடுக்கல, அவரும் வந்து ட்ரம்பினுடைய இந்த இனாக்ரேஷனுக்கு போகல அப்படிங்கிற தகவலும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. மோடிக்கு அழைப்பு கொடுக்கலங்கிறத தாண்டி நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர் அங்கே போய் கலந்துக்கிறாங்க. ட்ரம்பினுடைய அந்த இனாக்ரேஷனில் ஏகப்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குங்கிறாங்க. அதனால் இந்தியாவினுடைய பிரதமர் அங்கே போகல அப்படிங்கிறது தான் உண்மையான தகவலாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக சில
வீடியோக்களை வெளியிட்டு இருக்காங்க, அழைப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். பட் அதில் எந்த உண்மையும் கிடையாதுங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம பதிவு செய்யணும். மோடிக்கான அழைப்பு அப்படிங்கிறத தாண்டி இந்தியாவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இந்தியாவை அமெரிக்கா புறக்கணிக்கவில்லை அப்படிங்கிற தகவலையும் மக்களுக்கு சொல்லி நிறைவு செய்யலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449935924 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.